வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. சோதனை போதும் சாதனை வேண்டும் நல்வழி காட்டிடம்மா. சுவாமி பரத்வாஜ் பூஜை ஏற்கும் அம்மா வாராகி நீயே. வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும் அம்மா வாராகி. குருவின் கட்டளையில் இயங்குகின்றேன் அம்மா வாராகி. நிஷ்டையில் நானும் அமர்ந்து விட்டேன் அம்மா வாராகி. அஷ்ட சித்தி எனக்கு அருள்வாய் அம்மா வாராகி. சுவாமி பரத்வாஜ ஆராதனை ஏற்கும் குருவின் பூஜை கண்டு மகிழ்ந்து அருள் புரியும். வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. உந்தன் பதமலர் தலையில் பதியட்டும் அம்மா வாராகி. உலகம் எனக்கு தலையாட்டும் அம்மா வாராகி. பேரருளே உன்னை வணங்கி மகிழ்வோம் அம்மா வாராகி. சுற்றமுடன் நட்பும் என்னை சூழ்ந்து வாழ்த்தும் வாராகி. சுவாமி பரத்வாஜ ஆராதனை ஏற்கும் குருவின் பூஜை கண்டு மகிழ்ந்து அருள் புரியும். வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. சுற்றி சுற்றி நானும் வந்தேன் அம்மா வாராகி. செல்வம் சூழ்ந்து சேர்ந்ததம்மா தாயே வாராகி. வெற்றி எனக்கு வேண்டி நின்றேன் அம்மா வாராகி. உன் வீர வடிவம் துணையும் சேர்ந்தது அம்மா வாராகி. சுவாமி பரத்வாஜ ஆராதனை ஏற்கும் குருவின் பூஜை கண்டு மகிழ்ந்து அருள் புரியும். வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. சோதனை போதும் சாதனை வேண்டும் நல்வழி காட்டிடம்மா. சுவாமி பரத்வாஜ் பூஜை ஏற்கும்
அம்மா வாராகி நீயே வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே வாராகி தாயே வாழ வழிவிடு வாடுகின்றேன் நானே. எதிரி தொல்லை விரோதி பகைன்னு வரும்போது அவ எப்படி வரலாம்? அந்த எதிரியினுடைய வல்லமையை விட பராக்கிரமத்தை விட பாக்கி பகையை விட பாக்கி வியாதி அவ்வளவு வேகமாக வந்து பரவுகிறது. பரவி உடலில் பரவி இப்படித்தான் கொஞ்சம் சமாளித்து விடலாம் என்று நினைப்பதற்குள் ஃபுல்லா பரவிடுது. எந்த வியாதி இருந்தாலும் அப்படிதானே, அந்த மாதிரி தானே இருக்கு. அந்த வியாதி பரவிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அதை தடுக்கிறதுக்கு கம்மிங் லைக் புயல் நங்கை. புயல் நங்கை அதான் புயல் நங்கை வாராகி. புயல் நங்கை இதை ஞாபகத்தில் வச்சு இந்த வாராகி மாலையில வரக்கூடிய சொல் புயல் நங்கை அப்படிங்கிற வாராகி. இதை மனசுல நினைச்சுட்டு அந்த வினை வேகமாக வரும்போது நோயாகவும் வியாதியாகவும் பிணியாகவும் வேற வேற விதமாகவும் வரும்போது எரிச்சல் கண் திருஷ்டி இந்த மாதிரிலாம் வேகமாக இருக்கும்போது அதை விட வேகமாக வந்து அந்த திருஷ்டியை பொறாமையை வஞ்சகத்தை சூதை வியாதியை பிணியை நோயை அதை வந்து அந்த எப்படி வந்தது என்று அது இல்லாதபடிக்கு அதனுடைய அடையாளமே இல்லாதபடிக்கு அந்த புயல் நங்கை வாராகி செய்கிறாள். புயல் நங்கை இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடிக்கடி இதை நினைச்சே ஆகணும். அது ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமான சொல்லும் போது பச்சை புயல் மெச்ச தகு பொருள் அப்படிங்கிறார். பச்சை புயல் என்று அவர் சொல்வார். திருமாலை சொல்கிறார். திருமாலை மகாவிஷ்ணுவை சொல்லும் போது பச்சை புயல் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வாராகி மாலையில அந்த கவி சொல்லும் போது வாராகி மாலையில வாராகியை சொல்லும் போது புயல் நங்கை அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால் மெதுவாக எழுந்து வருவதோ இல்லை வந்து புறப்பட்டு வருவதோ அப்படி இல்லை. நினைத்த மாத்திர க்ஷண மாத்திரத்தில் அந்த சிந்தை ஐயோ காப்பாற்று என்று சொல்லி முழுவதற்கு முன் அந்த புயல் நங்கையாக வந்து அதை கலைக்கிறார். அதை நமக்கு சரி செய்து விடுகிறார். அதான் புயல் நங்கைங்கிறது ஞாபகம். இந்த சொல்லை அடிக்கடி ஞாபகம். அவன் பக்கத்திலே இருப்பவன் கூட இருக்கலாம், எதிரிலே இருப்பவன் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏனென்றால் ஏன் தெரியாமல் இருக்கவன் கூட இருக்கலாம்னு கேட்டா அதை நம்மால் அனுமானிக்க முடியாது. ஆமா, சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம். நேர்முக மறைமுக. நேர்முக எதிரி நேர்முக வியாதி, மறைமுக எதிரி மறைமுக வியாதி. நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நேர்முக மறைமுக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம். சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, அது திருஷ்டியாக இருந்தாலும் சரி, அது ஓம்பலாக இருந்தாலும் சரி, அது மாற்று வழியில் இருந்தாலும் சரி, அதைத்தான் இந்த புயல் நங்கை சரி செய்கிறார் என்று சொன்னேன். அது வந்து அவளுக்கு வந்து என்னன்னு கேட்டாக்கா இவ்வளவு வணங்குவதே முந்தைய காலத்தில் எப்படி வணங்கியிருக்காங்கன்னா ஜெயிப்பதற்காக வணங்கியிருக்காங்க. இந்த பாரதியார் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வாராகி இப்படி வச்சிருந்தாலே, இப்படி தொழுதாலே, இப்படி ஜபிச்சாலே எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. இதோ வாராகி செய்கிறார். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்பவே தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காட்சி கிடைக்காது. இந்த மாதிரி அபூர்வமான உங்களுக்கு ஒரு அருட்கோளம் உங்களுக்கு கிடைக்காது. குருநாதனையும் குருநாதன் இதயத்துல வாராகி இருப்பதும் பெரும் பேரு. இதை நினைச்சுக்கோங்க. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. அதான் எந்த திசையிலையும் நமக்கு வெற்றி. இந்த திசையில தான், இந்த திசையில தான் இல்லை, நாம போற திசை அது வெற்றி திசையாக இருக்கும். நாம தூங்கிட்டு இருக்கும் போது யாராவது வந்து ஊசில வச்சு நம்ம காலை குத்தினாலும் நம்ம யாருன்னு முதல்ல பார்க்க மாட்டோம். நம்ம காலை சட்டுன்னு இழுத்துடுவோம். அதே போலதான் கொசு கடிச்சாலோ இல்லை பூச்சி கடிச்சாலோ இல்லை வேற ஏதாவது நம்ம காலிலையோ இல்லை உடம்புலையோ கடிச்சாக்க உடனே சட்டுன்னு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல சுதாரிச்சுட்டு காலை இழுத்துட்டு இது பண்ணுவோம். அதுக்கு பேரு அந்த இது வந்து அப்ப மூளையினுடைய செயல்பாடு இல்லை. ஏன்னா அப்ப தூங்கிட்டு இருக்கோம். அது ஸ்பைனல் கார்டு வழியா போய் அந்த செயலை செய்யும். அதுக்கு பேரு
அனிச்சை செயல்னு பேரு, அதுக்கு பேர் அனிச்சை செயல்னு பேரு. ஆனா அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா இந்த வாராகி கிட்ட திரும்பினி தேவி என்ன பண்றாங்கன்னா, என்ன மாதிரி இவன் ஜெயிச்சுட்டு இருக்கான், என்ன மாதிரி அவன் விளக்கு வச்சுட்டு இருக்கான், என்ன மாதிரி அவன் துதிச்சுட்டு இருக்கான், என்ன மாதிரி அவன் வாராகி கும்பிட்டு இருக்கான், என்ன மாதிரி நேவேந்தியம் வச்சுட்டு இருக்கான். இந்த சில நேரத்துல வாராகியினுடைய உத்தரவு கேட்காமலேயே, வாராகி இசைவு இல்லாமலேயே வாராகியிடம் இருக்கின்ற திரும்பினி தேவி என்ன செய்கிறாளாம், போய் அந்த செய்திகளை செய்துவிட்டு நான் இதை செய்து விட்டேன் என்ற தகவலையும் வாராகிட்ட போய் சொல்றானா. அந்த திரும்பினி தேவி இதை மறக்கவே மறக்காதீங்க. வாராகியை நினைக்கும் போது அந்த திரும்பினி தேவியை நினைச்சுக்கோங்க. திரும்பினி தேவியை வாராகியை நமோ நமகவும், திரும்பினி தேவியை வாராகியை நமோ நமகவும் அப்படி நினைச்சுட்டே இருந்தோம். அது ரொம்ப பரமானுங்கிறோம். அது ஏன்னா இந்த அனிச்சை செயலை உதாரணம் கொடுத்தது அதனாலதான். இது ரொம்ப நான் உங்களுக்கு இதை சொல்லியாகணும். இது ஒரு நல்ல தகவல், நல்ல செய்தி உங்களுக்கு இந்த வாராகியை பற்றி. ஏன்னு கேட்டால் நாமளே சில நேரத்தில் வாராகியை பூஜிச்சுட்டு சில நேரத்தில் நமஸ்காரம் பண்ணாமல் வெளியில் போயிடுவோம். நமக்கு அவசரம், அந்த மாதிரி அந்த அவசர கதியில் இருக்கும்போது திரும்பினி அந்த வேலையை செஞ்சு முடிச்சுடுவா. அப்பேற்பட்ட ஒரு அருள் நிலை அந்த இடத்துல அந்த திரும்பினி தேவி பண்ணியிருக்கான். அம்மா மறக்காதீங்க சுவாசினிகளே, பெண்களே, கட்டாயம் இதை மறக்காதீங்க, இதை செஞ்சுக்கோங்க. ஆமா, நமக்கு எல்லாம் கேட்குறீங்க, ஏன் சாமி எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி புக்கு போறது, எனக்கு மாத்திரம் ஆமா, மனக்கல்லம் எத்தனை, வாஞ்சை முதலாய் இந்திர ஜாலம் எத்தனை, எத்தனை எத்தனை அமைத்தனை அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு கேட்டாக்கா, நாம் சில நேரத்தில் சிலது நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய புத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா, சிலது ஆத்திரமடை செய்யும், சிலது விசித்திரமாக இருக்கும், சிலது வேறுபட்ட நிலையில் நம்ம இருப்போம். அந்த நேரத்தில் அதுவே நமக்கு சத்ருவா முடியும். நாக்கில் அப்பா சில நேரத்தில் என்னென்னவோ தெரியாமல், உடம்பு தெரியாமே நம்ம பேசுவோம், அப்புறமா நம்ம வருந்துவோம். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவனோ நம்மளுடைய நண்பனோ அதில் வார்த்தை வந்துடுச்சுன்னா பகை தானே, அவன் விலகி போயிடுறான். அந்த இந்திரஜாலத்தை செய்யறது மனக்கல்லம் எத்தனை, இந்திரஜாலம் எத்தனை, எத்தனை எத்தனை அமைத்தனை அப்படிங்கிற மாதிரி நவக்கிரகத்தினுடைய வினை சம்பந்தமா வரக்கூடிய நமக்கு அந்த செயல் நிலைகள். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தடுத்து எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி நம்மளை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதலே ஒரு ப்ரோக்ராமை போடுறது இந்த வாராகியினுடைய மிகப்பெரிய செயல். இந்த ப்ரோக்ராம் அவ தான் போடுறான், மிகப்பெரிய செயல் தேவை. ஆமா, நிச்சயமா இது இதுலதான் எல்லாருக்கும் மனக்லேசம் வருது இல்லையா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா, ஆமா சுவாமி, சில பேர் சொல்றது எனக்கு புரியுது, இந்த சந்திராஷ்டம சமயத்துல தான் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் நான் உனக்கு சொல்றேன் கேளு. இந்த சந்திராஷ்டம சமயத்துல இந்த மாதிரி வரும்போது அதே பத்திரகோம்பி தான். சந்திரன் அஷ்டமத்துல இருந்தா தானே, அஷ்டமத்துல நம்ம நட்சத்திரத்துக்கு, நம்ம ராசிக்கு அஷ்டம நட்சத்திர ராசிகள், அஷ்டம நட்சத்திர ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த மாதிரி இருந்தா அன்னைக்கு சந்திராஷ்டமத்தில் அந்த 2.5 நாள் நம்மளை பாடா படித்து விட்டுரும், மனக்லேசத்தை உண்டு பண்ணும், என்னென்னோ செய்யும். அதான் நான் சொன்னேன் பத்ர கோமதி. மறுபடியும் இதுக்கே நான் வரேன், இந்த பத்ர கோமதி இதை நீ சொல்லு. புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. தொலைபேசி 26860777. செல் 9884677555. தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் and Sri Bharadwaja Swamiji's consultation. Venue: Sri Yogamaya Bhuvaneshwari Peetam, Sri Bharadwaja Ashramam, Kallikuppam Bus Stop, Gangai Nagar, Red Hills Road, Ambattur, Chennai 600053. Phone 2686
0777, cell 98846 77 daily between 9 a.m. and 12 noon. ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு 30 கோடி 40 கோடி இருந்த பாரத தேசம் இன்னைக்கு 120 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது நம்ம நன்னா இருக்கணும் இல்லையா, நம்ம சரியா இருக்கணும் இல்லையா. ஆனால் நாம வாழ்க்கையில் இருக்கிறோன்னா அது செப்பரிட்டிக்கிறது வேற, சரி பண்ணிக்கிறது வேற, இறை ஆற்றலை சம்பாரிச்சுட்டு சரியா இருக்கிறது வேற. அது மிகுந்த எச்சரிக்கையும் மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த ஒரு அலர்ட் அந்த மாதிரி அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த வாராகி கட்டாயம் உங்களுக்கு பண்றா. இதை நல்லா நினைச்சுக்கோங்க. இதை நீங்க பார்த்துட்டு இதை ஞாபகத்துல உள்வாங்கிட்டு இதை சேகரிச்சுட்டு வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணணும், ரொம்ப முக்கியம். வாராகி ஹோமம் பண்ணும்போது தேனில துவைச்ச பலாப்பழத்தை போடலாம். சரி, ஹோமம் பண்ணாத ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க என்ன பண்ணும், கன்னியா பெண்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா, பண்ண முடியாத பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு கிண்ணத்துல பலாச்சொலை ஒரு 4-5 வச்சுட்டு அதில் தேனை விட்டு வாராகி அம்மாட்ட கொடுத்தாக்கா வாராகி ரொம்ப மிகுந்த பிரியத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை சுவீகரித்து கொண்டு வச்சுட்டு அதை நிச்சயமாக சுவாசனைக்கு கொடுக்கலாம். தேனில் துவைத்த பலாச்சுளை ஞாபகத்தில் வந்து சரி, அது சில காலத்தில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. பால், காய்ச்சின பால், தேன், காய்ச்சின பாலும் தேனும் கலந்து நைவேத்தியம். அது கூடவே கொஞ்சம் ஒரு 2 முட்டை நெய்யை விட்டுக்கோங்க. அதில் பரமானங்க அது வந்து திருமதுரம்னு பேரு. எல்லாரும் வந்து செய்யுங்க. இதை வந்து மிக 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 அந்த வாராகி இன்னொன்று கூட செய்யலாம். அந்த அப்பம் பண்ணி அந்த திருமதத்தில் துவைச்சு நைவேத்தியம் வைக்கலாம். இது அபூர்வமான செய்தியும் கூட. முந்தி காலத்தில் வந்து இது நடந்தது. இப்போ நம்ம அதை செய்யலாம். சில பேர் கேட்குறாங்க, எங்கள் வீட்டு மாடியிலேயே வாராகி வச்சுக்கலாமா? கட்டாயம் மேன் மாடத்தில் வசிப்பதை விரும்புவல் தான் வாராகி, கட்டாயம் வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வாராகியை கண்டு பயப்படாதீர்கள். வாராகி இந்த அவசர காலத்தில் அவதார காலம்தான் வாராகி, அதை மறக்காதீர்கள். கட்டாயம் இவள் ராஜராஜேஸ்வரனுடைய பஞ்சபாணத்திலிருந்து உதித்தவள் ஆகையால் இவள் பயங்கரமான தெய்வம் இல்லை. அனுக்கிரக தெய்வம், அனுக்கிரக தெய்வம், அனுக்கிரக தெய்வம். இதை நிச்சயமாக நான் சொல்வேன். முன்பு இருந்தவர்கள் அத்தனை பேரும், ரிஷிகளும் சரி முனிவர்களும் சரி எல்லாரும் சரி, இந்த வாராகி அம்பாளை தனியாக உபாசித்து சித்தி அடைந்து அவர்களுக்கென்று தனி நிலையை அருள் நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று நான் கட்டாயம் நான் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சியிலே அதை உங்களுக்கு நான் சொல்றேன். நிச்சயமாக அதை செய்யலாம். இவள் நிச்சயமாக யாருக்கும் கெடுதி விளைவிப்பதில்லை. அதற்கு மாறாக தாயின் பரம கருணை உடைய எம்பிராட்டி இந்த வாராகி. இந்த எழுத்தாப்புல இருக்கிறவனுக்கு வக்கர புத்தி நிறைய இருக்கு. ஏன் சில நேரத்தில் நம்மளுக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வக்கர புத்தியை அகற்றும் வஜ்ரவாராகிய நமஸ்காரம்னு சொல்லுங்க. வக்கர புத்தியை அகற்றும் வஜ்ரவாராகிய நமஸ்காரம்னு சொல்லுங்க. இந்த இடம் நல்ல நாமாவளி. ஏன்னா நம்மகிட்டயே இது சில நேரத்தில் ஆட்டம் போடும். இந்த உடம்புல வச்சுட்டு உனக்கு போன புத்தி நான் நல்லா தானடா இருந்தேன், ஏன்டா அப்படி இருக்கு. ஒரு பெண் பிள்ளையை பார்த்து நம்ம சொல்லுவோம், இத்தனை நேரம் நல்லா தானே இருந்தா இப்போ ஏன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த வக்கர புத்தி அது மாத்திரம் இல்லை, இல்லை வெளியில் இருக்கிறவன் எத்தனை பேரும் எப்படி இருப்பான், ரத்த பதிப்போடு மண்ட சூட்டோடு எப்படி இருப்பான்னு தெரியும். அந்த புத்தியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வஜ்ரவாராகிய தியானம் பண்ணுங்க. வஜ்ரவாராகிய நாமாவளியை சொல்லுங்க. இந்த அரசாங்க வேலை நடக்கணும், அரசாங்க பதவி கிடைக்கணும். ஏன் நமக்கு வீட்லேயே ஒரு சின்ன சின்ன போஸ்ட், நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கோம். அதில் தலைமை பதவி, அந்த தலைமை பதவியில் நல்லதாக வந்து அதில் ஒரு பதவி கிடைக்கணும். அதிலிருந்து ஆளுமை பதவி வரைக்கும் பார்த்துக்கோங்கன்னா அதில் வச்சு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த தண்டநாதா வாராகி நமோ நமகவும், ஐம்க்ளோம் தண்டநாதா வாராகி, இல்லை தண்டநாதாயை நமகான்னு சொல்லணும். இவள் தான் நீதிக்கு தலைவி.
அது மாத்திரம் அல்ல, நீதியை ஏற்றுபவள் இவள்தான். நீதியை ஏற்றுபவள் அவள் மாத்திரம் கிடையாது, அந்த நீதிப்படி நடக்க செய்பவளும். நீதி இவளுக்கு ரொம்ப முக்கியம். நேர்மைக்கு மட்டுமே செவி சாய்ப்பார். என்னைக்குமே இவ அந்த ஒரு விதத்துல மிகுந்த மிகுந்த கவனம் செலுத்துறோம். நாம அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருந்தாக்கா நாம இங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? நாம சரியா இருந்தா தானே சரி. ஒரு காம்பனண்ட் ஒரு கேமராலேயோ ஒரு கார்லேயோ காம்பனண்ட்டை சரியா பொருத்தினாதான் சரியா வேலை செய்யும் இல்லையா, ஸ்பேர் பார்ட்ஸு. அதே மாதிரி தானே நம்ம சரியா இருந்தா தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட சரியா அதில் உட்காரலன்னா அது சரியா வேலை செய்யாது. அந்த மாதிரி ஒரு தண்டனாதான். அதாவது இவள் நீதிக்கு மட்டுமே செவி சாய்ப்பார், வேற ஒன்றும் அதுல சந்தேகமே இல்லை. இவள் அப்படி விரும்புவோர் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்தபடி பார்த்தோம்னாக்கா இவள் சரி சுவாமி இதையே சொல்லிருக்கீங்க, நிச்சயமா நீங்க ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லிதான் ஆகணும், அதை பத்தி கொஞ்சம் நிறைய பேசுங்க, நிறைய சொல்லுங்க. ஆமாம்மா, இந்த மலர் எடுத்துக்கோ, அல்லி மலர் எடுத்துக்கோ, செவ்வரளி எடுத்துக்கோ, செம்பருத்தி எடுத்துக்கோ. இதை எடுத்து அர்ச்சனை பண்ணாலே உனக்கு ராஜராஜேஸ்வரி வைத்துக் கொண்டிருக்கிற பொக்கிஷம், வைத்துக் கொண்டிருக்கிற நிதி குவியல், பொற்குவியல், தாரித்ரே சைல தம்போகியை நமக, தரித்திரம் என்கின்ற மலையை குடைந்து அகற்றி அதை தூளாக்கி அப்பேற்பட்ட கோடாலி அவள் வச்சிருக்கா. அதை அந்த தரித்திரம் என்கின்ற மலையை பிளந்து கொண்டு அதை இல்லாம செஞ்சு, அந்த தரித்திரமே இல்லாம செஞ்சு அதை ஓட ஓட விரட்டி பரமானுகிரகம் பண்றோம். அந்த இடத்துல இன்னொன்னு கூட சொல்றேன், இவள் கொடுத்தால் ஐஸ்வர்யம் நிரந்தரமானது, அது எங்கேயும் போகாது, வற்றாது, வழியாது, ஒழுகாது. பூரணத்துவம் இவள், பூரணத்துவம். பூரணம் எங்காவது வழியுமா, பூரணம் எங்காவது ஒழுகுமா? அப்படி பூரணம் இவள். பூரணம், பரிபூரணம், சம்பூர்ணம். அப்பேற்பட்ட வாராகி பூர்ணம், பரிபூர்ணம், சம்பூர்ணம். இது இந்த வாராகி. இது ரொம்ப முக்கியமா எல்லாரும் தலையாசிக்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறேன், பார்க்குறவங்க வேணும்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாருக்கும் இந்த ஐஸ்வர்யம் வேணும் இல்லையா? ஐஸ்வர்யம் இருந்தாதான் நிம்மதி. வீட்டில் பணம் இருக்குன்னா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், எல்லாத்தையும் சரி கட்டிடலான்னு ஒரு இது இருக்கு எல்லாருக்கும். இந்த ஐஸ்வர்யம் இருந்தா, ஆமா, இந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்க போறா, உங்களுக்கு வரப்போறது, நிலையா வச்சுக்கோங்க. மறுபடியும் வாராகி பக்தர்களுக்கு அது கொடுங்க, வாராகிக்காக அதை செய்யுங்க, இதை வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த ஐஸ்வர்யம் 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 ஐஸ்வர்ய வாராகியை நமக, ஐஸ்வர்ய வாராகியை நமக, ஐஸ்வர்ய வாராகியை நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சௌபாகியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாராகி வித்தியாரத்தில் வச்சுட்டு ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்றேன். நிச்சயமா நான் சொல்றது நீங்க உங்க ஆத்துல நடக்கிறது, உங்க வீட்டில் நடக்கிறது, உங்க சமூகத்தில் நடக்கிறதா எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அது நிறைய நீங்க பாக்குறீங்க. அதே நான் சொல்லியிருக்கேன், அம்மா ஒரு கவலைப்படாத, உன் பிள்ளை நல்லா இருப்பான், உன் பொண்ணு நல்லா இருப்பான், உன் வீட்டில் மனைவி மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க, ஒரு இதுவும் பண்ணாத. சூப்பர், இந்த வாராகி வரப்போறா, இருக்க போறா, தங்க போறா, அவ எல்லாத்தையும் கொடுக்க போறா, வாழ்வாங்கு வாழ வைக்க போறா. சுபம் சுபம் சுபம். ஜெய் வாராகி, ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி. என்னோட பேர் வரலட்சுமி, நான் குளத்தூர்லேருந்து வரேன். ஜெய் புவனேஸ்வரி. நான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ என்னோடய திருமண வழக்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. அவர் கணவர் கொஞ்சம் பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போது ஒருத்தரை சொல்லி கேள்விப்பட்டு இந்த ஆசிரமத்துக்கு நான் வந்தேன். சுவாமியை தரிசனம் பண்ணேன். அவர் ஒரு பரிகாரத்தை எனக்கு எழுதி கொடுத்தார். ஒரு அஷ்டமி அன்னைக்கு என்னை வர சொன்னாங்க. காலம்பரம் வந்தேன், பூஜையில் கலந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு பஸ்மம், அது சில இதெல்லாம் கொடுத்தாரு, ஸ்லோகம் எல்லாமே எனக்கு கொடுத்தாரு. 48 நாள் பூஜை பண்ணுமா, பண்ண உடனே 48 நாளுக்குள்ளே உன்னை ஐஷின்னு போவார், நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க சுவாமி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பூஜையை நான் 40 நாள் தொடர்ந்து பண்ணினேன். 5 மணிக்கெல்லாம் எழுந்து பண்ண சொன்னார். 5 மணிக்கு எழுந்து நான் நல்லபடியாக முடித்தேன். அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே சுவாமி சொன்ன மாதிரியே அவர் வந்தார், ஐஷின்னு போனார். நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம், லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை.
எனக்கு ஒரு பையனும் இருக்கான். அவன் இப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். இப்போ என் மாமனார் மாமியார் எல்லோரும் என்னை நல்லா ஏற்றுண்டாங்க. நாங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவரை நான் பார்க்க வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரோடக்கு அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கும் நான் சுவாமியை பற்றி சொன்னேன். அவங்களும் வந்து பார்த்தாங்க. அவங்க சொந்தத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்வன மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாதாயிட்டாவோ. ஆனால் சுவாமி கொடுத்த பஸ்பம் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா, நல்லா படிக்கிறா, நல்லபடியாக இருக்கா. அதனால் சுவாமிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கும் ஒரு பிரச்சனையோடு தான் சுவாமிகிட்ட வந்திருக்கேன். அது சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் வந்து கோ பூஜையில் கலந்துட்டேன். இந்த வாட்டி எனக்கு கோ பூஜை பண்ண சொன்னார். நான் பண்ணினேன். சந்தோஷமாக இருக்கேன். ஜெய் புவனேஸ்வர். ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. தொலைபேசி 26860777. செல் 9884677555. தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜிஸ் கன்சல்டேஷன். வென்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. ஃபோன் 26860777. செல் 9884677555. Daily between 9 AM and 12 noon.